அதே மாதிரி தோல்வி பயத்துல எதிர்கட்சிகளை வந்து சுத்தமா எந்திரிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க வந்து நம்ம எப்படி தோத்துருவோம்னு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. அதனால எதிர்கட்சிகளை வந்து நம்ம அடக்கி ஒடுக்கி வைக்கணும். அவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது. அவங்கள வந்து நம்ம எந்திரிக்கவே விடக்கூடாது. அவங்கள வந்து அடக்குமுறையில வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான நிறைய வேலையை தில்லாலங்கடி வேலையும் பாஜக பண்ணிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கு. 1823 கோடி ரூபாய் வந்து வருமான வரிக்கு வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஏன் வருமான வரிக்கு அபராதம் கட்டணும் தெரியுமா? 1994, 95 காலகட்டத்துல வந்து வருமான வரி கட்டுறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சாம். அதுல ஒரு சில முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. காங்கிரஸோட பணம் வந்து 134 கோடி ரூபாயை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வந்து இயங்க விடாம முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ மேலும் 1823 கோடி வந்து வருமான வரிக்கு வந்து நீங்க அபராதம் கட்டணும். அதே 1994, 95